செய்தி முதல் சர்வதேச செய்தி வரை உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன். கொடியேற்றி வைத்து அலுவலகத்தை திறந்து வைத்து நமக்கெல்லாம் சிறப்புரையாற்ற வருகை நிகழ்வு வந்திருக்கும் நமது பேரமைப்புடைய தமிழ்நாடு மாநில தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் விக்ரமராஜா அவர்களே, திரு விக்ரமராஜா அவர்களே, ஆவடி வணிகர் சங்கத்தின் தலைவர் திரு ஐயாதுரை அவர்களே, ஒரு மாமன்ற உறுப்பினர் சார்பாக வரி போட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்தை கிளியர் பண்ணிடுறேன். நான் ஒரு மாமன்ற உறுப்பினர் இன்னைக்கு இருப்பேன், நாளைக்கு இருக்க மாட்டேன், என்ன வேணாலும் நடக்கும். வானவில்லுக்கு வரி போட்டு மழை நீருக்கு மணிமண்டபம் கட்டும் எங்களின் கருப்பு மின்னல் அருமையன் விக்ரமராஜா அவர்களே, மரியாதைக்குரிய அருமன் ஐயாதுரை அவர்களே, எல்லோரையும் அன்போடு நான் வரவேற்று இந்த நிகழ்ச்சி என்பது மிக மாலை வேளையிலே மிக அற்புதமாக தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பினுடைய அடையாளமான கொடிதனை ஏற்றி இந்த அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த கொடியை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த கொடிக்கு 3 கலர் இருக்கும். அந்த 3 கலர்லயே 3 செய்தி இருக்கும். நிர்வாக வசதிக்கு ஏற்ப இன்று புதிய அலுவலகம் திறக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய நோக்கம் வணிகத்தில் ஏற்பட்டுள்ள இடர்பாடுகளை அகற்றுவதற்கும் இங்கு கட்டிட வரி விதிப்பு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு, உணவு பாதுகாப்பு துறையுடைய அத்துமீறி போன்ற அனைத்து நடவடிக்கைகளுக்கும் ஒழுங்குபடுத்தி முறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக வணிகர்களை ஒன்றுபடுத்திட வேண்டும் என்ற உரிய நோக்கத்தோடு ஐயாதுரை அவர்களுடைய தலைமையிலே இந்த அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டிருக்கிறது. இன்று அலுவலகத்தை பிரமாண்டமாக திறந்திருக்கிறார். ஆகவே தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு அவருடைய ஒவ்வொரு கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு வணிகர்களுக்கு ஏற்படுகின்ற இடர்பாடுகளை அகற்றுவதற்கு அயராது பாடுபடும் என்பதை உறுதியோடு அளித்துக் கொண்டு ஜிஎஸ்டி வரி விதிப்பில் பல்வேறு இடர்பாடுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ஒருவர் மீது ஜிஎஸ்டி நம்பர் எடுக்கப்பட்ட பிறகு அவர் ஏதோ தவிர்க்க முடியாத காரணத்தினால் விபத்து ஏற்பட்டு மரணம் ஏற்பட்டால் அப்பொழுதே ஜிஎஸ்டி நம்பரும் மரணம் ஏற்பட்டு விடுகிறார். அதற்கு ஒரு நாமினி, அவருடைய வாரிசுதார் அவர்களை ஒரு நாமினியாக ஏற்படுத்த வேண்டும். கணக்கு சுணக்கமெல்லாம் நடத்துவதற்கு அரசு முறைப்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு வருகின்ற வாரத்தில் டெல்லிக்கு சென்று நேரடியாக மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்களை சந்தித்து முறையிட இருக்கிறோம். ஜிஎஸ்டி வரி விதிப்பில் இருக்கின்ற குளறுபடிகளை மாற்றம் செய்து எளிமைப்படுத்திட வேண்டும் என்பதை அழுத்தம் தர இருக்கிறோம் என்பதை தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு தெரிவித்துள்ளது. பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் இங்கு ஆய்வு செய்கின்ற பெயரில் எந்த அத்துமீறலும் இல்லாமல், அதே வேளையில் இந்த அதிகாரி அத்துமீறலில் ஈடுபட்டாலும் அவர்கள் மீது வியாபாரிகள் அச்சப்படாமல் பேரமைப்பு நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு அவர்களோடு அந்த புகார்களை அளிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அப்படி ஒரு நிலைப்பாட்டை வியாபாரிகள் எடுக்க தொடங்கிவிட்டால் அதிகாரியுடைய அத்துமீறலுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். தொடர்ந்து அந்த அதிகாரி வியாபாரிகளிடத்துக்கு லஞ்சம் கேட்டாலோ மிரட்டப்பட்டாலோ அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரிடத்திலே முறையிட்டு அதை கட்டாயமாக அந்த அதிகாரி மீது நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு வணிகத்துறை பேரமைப்பு உறுதியாக இருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள newstamil.com-க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. உடனுக்குடன் அறிந்திட இணைந்திருங்கள் உங்கள் newstamil.com உடன்.